புரோக்கரை காணோம். கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும். இவன் ரெடி ரெடியா கண்ணு? பல் விளக்குறியா? நல்லா விளக்குடா கண்ணு. வாயா. என்ன பொன்னுசாமி, போலாமா? போலாம். ரெடி. என்ன பையன் பல்லு விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ, பொண்ணு பார்க்க போறான்ல, இன்னைக்காவது பல்லு விளக்கணும்ல. ஊதுறா கண்ணு. என்ன வாய் இப்படி நாடுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம் வந்து தொலைங்க. வாடா கண்ணு, குச்சிதான் நாத்தம் பழகுது, வீசிடு. புண்ணியகோடி, புண்ணியகோடி, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காண்ட போகுதுங்க. இவருதான் மாப்பிள்ளை தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா, சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு. இவர்தான் பொண்ண கஷ்டப்பட்டு பெத்த அப்பன். அதான் முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது. பொண்ணை கூப்பிடுறீங்களா? ஒண்ணு கூப்பிடுறது இருக்கட்டுங்க, முதல்ல மாப்பிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிளைய பத்தி கேக்குறாரு? சொல்லையா. மாப்பிள்ளை பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா, ஒரு மந்தையே இருக்குதுங்க. மந்தையா? ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான். மேய்க்கிறதும் கறக்கிறதா? அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ளை கிட்ட வண்டி வாங்கின எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நொண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ளை ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ளை ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டாருன்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க. பகல்ல மட்டுமாக்கு. ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வார். அப்படி என்ன வேலை செய்வாருங்க? இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம். மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவரு கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்னைய ஃபீல்டு கீல்டுங்கற? வயக்காடு வயக்காடு. என்ன வளவலன்னு பேசிட்டு முத பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவரு மாடர்ன், அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. அம்மா மீனாட்சி, இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமாக்கு? இல்ல இல்ல, மதுரையில பிறந்தது, அதனால மீனாட்சின்னு பேர் வச்சேன். நுங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருக்கீங்களா? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அடே நம்ம மன்னாரு. ஐயா ஐயர் எங்க வந்தா? என்ன மன்னாரு, இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா. டேய் என்னங்க ஐயர, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு இவனா? தினம் காலம்பர அரக்கால் டிரைவர் போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நன்னா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான். இவனை போய் தொழிலதிபருங்கிறல. யோ தரகர, என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு. ஒன்னு ரெண்டு மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது, அப்ப தொழிலதிபர் தானே. இது ஒரு தொழிலா? ஏன் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விக்கிறவங்க கூட தான் தொழிலதிபர்னு சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கிறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழிலதிபர்னு ஒத்துக்கிட்டு இருந்துப்பீங்க. இப்ப தாய தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்கய்யா. கூட்டிட்டு போய் காமிக்கிறான்னு சொன்னையா? என் பையனை பாத்தியா? வெளிநாட்டு வெள்ளக்கார மாதிரி ஆக்கிட்ட. இவனா ஆப்பிரிக்காலே வந்த நீக்ரோ மாதிரி இருக்கிறான். யோ அது கூட வெளிநாடுதாயா, ஒத்துக்க மாட்டியா? இந்த நக்கல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு. இவனை பார்த்து இங்கிலீஷ்ல 4 கேள்வி கேட்டால்னா இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஐயா புசு புசுன்னு சொல்லுவா, நீ வேணா கேட்டு பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? போட்டா பாத்தியா? என்னையா நான் கேட்ட கேள்வியா மறுபடியும் கேக்குறான்? ஐயோ என்ற புள்ளைய கிளிப்புல மாதிரி வளர்த்தி வச்சிருக்கேன். பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு? எஸ் நோ ஆல் ரைட். இது போதும். வாடா மகனே, உனக்கு ஆடி மாசமே கல்யாணம் பண்ணி வச்சிரேன் வாங்கன்னு. அம்மா, இவர்தான் மாப்பிள்ளை. வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்ல உனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளு. ஹாய் ஹாய் ஹாய். மாடு ஓட்டாத. உன்னை பத்தி கௌரவமா சொல்லியிருக்கேன், ஒழுங்கா நடந்துக்க. How are you? All right. ஐயோ தண்ணி காட்டுறா. You like me? Yes. மேஜிட்டாயா? யோ உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிடும். கரெக்டா அடிக்கிறான். குடு, உனக்கு ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். You ask. வரதட்சணை? என்னடா முழிக்கிற? சீக்கிரமா நோன்றா. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ என்ற பையன் நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். யோ உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு நினைச்சேன். உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா தெளிவா சொல்றது இல்லையா? கண்ணு நீ சொல்லிதே. No. கேட்டுக்கமா. Are you graduate? No. You bloody cheat. Yes. சுத்தம். Please
வெல்கம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோவிந்தா கோவிந்தா. யோ தரகற, என்னையா அது? படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு 3 மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா, உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏடா கூடமா போய்கிட்டு இருக்குது? இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கெஞ்சி அப்படியே ஓடிடுவான். இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா, என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்ங்க. உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். கால்ல வந்து மன்னிப்பு கலியா. செருப்பு தொட்டு கும்பிடணும், மன்னிச்சுங்க. யோ 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. 2 நிமிஷம் ஓடிடுறேன். அட பாவி, பாதியில விட்டு ஓடி போறா. என்றா தூங்கிட்டியாக்க? கால் எடுத்து போடு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரா போலாம். அப்ப கல்யாணம்? கல்யாணமா? தவுளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, அடிப்பானுங்க வந்து வாடா. Stupid fellows. என்னம்மா கூப்பிட்டீங்களா? போயா வழி. சரிடா புண்ணாக்கு. என்னங்க வந்த கலப்பு தீர காப்பியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வரக்காப்பி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வரக்காப்பியாக்கு மாப்பிள்ளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாணம் பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர் வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரங்க? புண்ணாக்கு மண்டி. அடடடடட, ஒத்து போற வியாபாரம். 10 படி பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். யோ, மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த இழிச்சு வாயின பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ சிரிக்காத. வாம்மா வா. மாப்பிள்ள, இதான் கல்யாண பொண்ணு. மா, மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னங்க இது தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதோ ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்ன அப்பனே ஒத்துக்கிட்ட, நீ என்ன பொறாமப்பட்டுக்கிட்டு மாவனே? நீ போய் பேசு, அம்மனி கூட்டுப்பா. நல்ல விளாவரே பேசிட்டு வாங்க, போங்க. நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ, சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க, நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன். அதான் வவுத்த கலக்குது. ஏமா முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். கூப்பிட்டீங்களாமே நீங்க? கொஞ்சம் கதவு மூடுறியா? அதுல அந்த பெரிய பொண்ணு உள்ள போகும்போதே நினைச்சேன் ஏதாவது வில்லங்க வரும்னு. என்னங்க இது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு. வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வருவானே. யோ, யோ தரகிற என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனே, என்னடா கோலம் இது? எல்லாம் உண்டானதாயா? ராசா வாடா. மவனே, என்னடா இதெல்லாம்? அம்மாடி, உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ளை உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னாப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. 2 குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா, நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன? இப்ப பாரு இந்த நாய இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல, ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க?
யோ நீ என்ன புரோக்கரா இல்ல சாணம் பிடிக்கிறவன கால் இந்த ஆட்டுற? இப்படி ஆட்டி ஆட்டி தானே கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க நீங்க. புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் பார்த்து தான் எனக்கு கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டான்? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானே. 2 கேள்வி கேட்கட்டுமே. அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவனே நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு. அட பொண்ணு வருது. பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாமா இதான் மாப்பிள்ளை. பொண்ணு நல்லா இருக்கு. கட்டப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க. நாங்கதான் வந்துட்டுமே. நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி இதுதான் மாப்பிள்ள, நல்லா பாத்துக்கோ. மவனே இதான் பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்ங்களா? என்னவா சும்மாரியா? இங்க வருமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள்ள. என் பொண்ணு சகலகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நிறுத்துங்க. சரி இங்க வருமா, நான் சாப்பாட்டு பிரிய. எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா ஓ வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிற அனுபவம் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பண்ணியன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான்னு நமக்கெல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அவ என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு, நீ பாடுமா? ஜன அனமன அதிநாயக ஜெயகே என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. ஓ ஓ ஓ. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானு உங்களுக்கு உண்டு. ஓ அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா. என்ன? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். இப்ப நான் கேட்க போற கேள்வியில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அப்படின்னு கேளு. இங்க வருமா, இது வரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னம்மா மாப்பிள்ளை கையை நீட்டி அடிச்சு போட்ட? மாமா இந்த பக்கம். மாப்பிள்ள என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணுகிட்ட என்னதான் கேட்டீங்க? என்னடா சொல்றீங்க? இது ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி முன்னாடி கொண்டா பாட்டியை கூட்டிட்டு வந்தேன் நானு. மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டி கூட்டு வந்துட்டியா? ஏன் வாங்கி கட்டிக்கிற? ஏன்டா மவன ஆளாளுக்கு செயினி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்டு நீ? எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை வத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்ட நீ? எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை வத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே, உன்னை பெத்தம் பாரு. அதான்டா தப்பு. இந்த பாருங்கய்யா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாயை திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம 2 பேர் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லன்னா நான் கைண்டுக்கிறேன். யோ உட்காரி அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல கம்முன்னு கப் சுப்புன்னு போய் உட்காரணும். என்ன? அங்க போய் கழுத்தை அறுத்தாலும் சரி பேசக்கூடாது. பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது. பேசுவ நீ? பேசவே கூடாது. அப்படி போடு. என்ற பையனல்ல 14 மாசத்துல பிறந்தவன் பையன் உஷாராயிட்டான். புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது. வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள்ளை பையன், இது அவனோட அப்பா, இது என் பொண்ணுங்க. நீ பேச்சுவார்த்தையை தொடங்க, அதுக்குள்ள அவசரப்படுறியா? மாப்பிள்ளை உங்க பேர் என்ன? பேரு மன்னாரு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா? அதாவது MA MSc PhD அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாரு? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடு நாடா பேயா அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள்ளை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா மாப்பிள்ளை வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஏமாந்திராம இருங்கப்பா. யோ நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் பேசாம நீங்க 2 பேருமே பேசிக்கிட்டீங்க. என்ன மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா?
அது ஒண்ணு இல்லைங்க. அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம். கிழிஞ்சது போ. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அப்படிங்கிறீங்க? ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். கண்ணு ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்தறுத்தாலும் பேச மாட்டியா? டேய் அது வீட்டுல கொடுத்த சத்தியம்டா. இப்ப பேசலன்னா காரியம் கெட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கரு, திருட்டு பயல, இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து ஏன் பொண்ணியா கேக்குறீங்க? போடுங்கடா. எத்தனை நாய்களா? ஐயோ சார் வேணாம். என்னடா முடிக்கிற? ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு. பேச சொல்லு. இருக்கு. டேய் கண்ணா பேசுற சாமி. ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகடல எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிடுவாங்க. பேசுறாங்க. அது பேசு. ஐயோ ஊர விட்டு ஓடுங்கடா. ஒரு நிமிஷம் நில்லுடா. ஓடுங்கடா. நேர மாட்டாது. அடிக்கங்க. அந்த ஆளு மிதிக்க என்ன மிதிக்கங்க. உங்க காலை புடிச்சு கெச்சி கேட்டுக்கற. டேய் சாமி ஒரு வார்த்தை பேசிடுற. டென்ஷன் ஆயிட்டாரு. எது குத்தி கிழிச்சு கொண்டாலும் பேச மாட்டியா? பேச மாட்டீராடுங்க சார். ஐயோ பேச பண்ணி அட பாதி பயல என்ன வந்து இப்படி ஓடிங்க. தரக என்ன என் பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டு நீங்க இங்க பாத்தியாயா, உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம்தான் வந்திருக்குது. ஐயா ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ என்னையா நீயே இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ற பையன் கதி என்ன ஆகுது? பாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கயாவது பழனியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு ரொம்ப பேசாத, கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டி வையா அவனுக்கு. சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, ஆ. அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ பேச மாட்டோமா? அதானா? பேச மாட்டான். Follow me. வாடா கண்ணு பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாயை மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா கிட்டவா, இந்தா புடி, தாலியை கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். கமிஷனை வெட்டு. யோ கொஞ்சம் சும்மாரியா, பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசுறானா? ஐயோ என்ன சிரிப்பு! இவன் சிரிச்சாலே இப்படி இருக்க, அவன் பேசுனா எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? ஐயா பொண்ணு ஏதோ பப்ளிக் காம் சாப்பிட்டு இருக்கும் போலுக்குது, உதடு ஒட்டிச்சு போலுக்குது. நீ பேச சொல்லு. பேசுமா கண்ணு, பேசு. என்ன மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்ன போயிட்டா. பொண்ணுக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இத வச்ச குடும்ப நடத்து. நேத்திக்கு மேடையில பேசுறனே, அத பத்தி பேப்பர்ல போட்டிருக்கானா? என்ன போட்டிருக்கான் படி? 1 மாசமா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அறுக்கிறாருன்னு போட்டிருக்கு. பேப்பரை படிக்காத அமுக்கு. என்ன அது? என்னங்க அனாதை குழந்தை போட்டிருக்கு? படுத்து கிடந்தா நமக்கு என்ன வாய போலாம்? ஏங்க அனாதை குழந்தை ஆதரிப்போம் மேடைக்கு மேல பேசுறீங்க. நான் மேடையில பேசுறது மேடையோட சரி, வாழ்க்கையில கிடையாது. நீ வா போலாம். இருங்க. எதுக்கு? உங்களுக்கு தான் குழந்தையே இல்ல. ஆமா, இனிமே பிறக்க போறதும் கிடையாது. முடிவே பண்ணிட்டியா? உங்க இத பத்தி எனக்கு தெரியாதுங்களா? பத்தியா? இந்த குழந்தை எடுத்து வளர்த்தா நீங்க செஞ்ச பாவமெல்லாம் போயிடும். நீ சொல்றதும் கரெக்டியா? எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்றவங்க வாயை அடிச்சிருவேன்.
மலடுன்னு எனக்கு இருக்கிற பேரும் போயிடும். இல்ல கிரடு வா. பார்த்தா பெரிய எடுத்து குழந்தை மாதிரி தெரியுது. ரொம்ப வெயிட்டா இருக்கு. சாப்பிட்டு வந்து மயக்கமா படுத்துட்டு போடுறது. நான் பெத்ததுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. நல்ல வேலை, கரெக்டா வந்து உதவி பண்ண. ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நம்மள மனுஷனை மதிப்பான். ஆமா, அந்த பணத்தை யார் அடிச்சிருப்பாங்க? நீனா அரவர திருடனா? கொஞ்சம் கண்ணு அசந்த பார். அந்த கேப்ல உன்கிட்ட பணம் அடிச்சதே நான் தான். நீயா? என்னப்பா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற என் தங்கச்சியை பார்க்க போனேன். வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா. ஏப்பா கால்நடையா போனா காலேஜ்ல விடுவானா? இப்பெல்லாம் மதிப்பேன் கார்ல போனாதான். கார்லயா? ஆமா, கழுத கூட கார்ல போனா சலிட்டு அடிக்கிற காலம் பாயுது. எவ்வளவு சேர்ந்துட்டல. இனிமேல் தங்கச்சியை பார்த்த மாதிரி தான் நம்ம இனிமேல் பார்ட்னர். ஓகே. என் ஸ்டைல பத்தியா? இப்ப நான் எப்படி இருக்கேன்? டிப் டாப்பா இருக்க. என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. நமக்கு தான் சைது கொஞ்சம் சின்னது. ஆமா, முதல் வேலையை என் தங்கச்சியை போய் பார்க்கணும். டோன்ட் ஃபீல் அர்ஜென்ட். என்ன சொன்ன? அவசரப்படாதேன்னு சொன்னேன். பயந்துட்டேன். இதே மாதிரி தான் புரியாத பாஷையில நம்ம பேசணும். வெரி குட். பரிசியா கார் இருக்கு. கார்ல போவனா? எல்லா கார் சாவி நம்ம கையில இருக்கு. எந்த கார் வேணும் நீ செலக்ட் பண்ணிக்க. சின்னதா ஒரு கார் வருது. அதுல சின்னதா ஒரு குட்டியா வருது. மாருதி கார்லாம் பெருசா போட்டாங்க. வேற கார். நல்லா இருக்குல்ல? டேய் வண்டியா பொண்ணா? வண்டிடா. சீட் ஆழமா இருக்கு. நீ உட்கார்ந்தா வண்டி போல. டேய் சாவி உள்ள போல. ஸ்டார்ட் அடிச்சு. பின்னாடி பாத்துக்க. என்னடா அது? அன்னைக்கு அந்த கேட்ல மடக்கணும், இந்த கேட்லயும் துரத்துறான். இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. சார் சார் சார், யாருக்கு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னடா அது? 50 ரூபாய் நோட்டை பார்த்தோன்னா வாலாட்டிட்டு போய். இது நாட்டு நாய். இதுக்கு இவ்வளவுதான். நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60. அம்மா தண்ணி கிடைக்கலீங்க. அவசரத்துல 2 கேன் சாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க, நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது. பக்கத்துல போய் பாருங்க, சும்மா சாராய வர ஜம்மு நடிக்க. சரி சரி, காரியத்தையே கெடுக்க பாத்தியா? என்னையா பேசுறீங்க? இவர் பணக்காரர்னு சொல்றாரு. இல்லையா அவர் அவ்வளவு பெருசா சொல்றாரு, நீ சுருக்கி சொல்ற. இது ஜப்பான் மொழி. ஜப்பான்ல பெருசா இருக்கும், தமிழ்நாட்டுல சின்னதா இருக்கும். ஜப்பான்ல வந்திருக்கும் இந்த பணக்காரருடைய தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இவர் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அட என்ன அது? அவர் சின்னதா சொல்றாரு, நீ இவ்வளவு பெருசா சொல்ற. இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணும் குழப்பம் இல்ல. யூ டெல்ஸ். அமெரிக்காவுல ரேடியோ ஸ்டேஷன், ரஷ்யாவுல டிவி ஸ்டேஷன், சைனாவுல ரயில்வே ஸ்டேஷன், இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. அதை வித்துட்டீங்களே, அதை கவர்மெண்ட்டுக்கு வித்தாச்சு. பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. அடேங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாருன்னு தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உட்காருங்க உட்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தள்ளில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட்டா அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றார். உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர். சாந்தி. சாந்தியா? எஸ். அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன். போய் காட்டுவாங்க. போங்க. செக்ரட்டரி ஐயா, ப்ரோகிராம்ல படி. 7 மணிக்கு கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்னையா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்னையா இது? சரி, அடுத்த ப்ரோகிராம். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறேனா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அதை ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த ப்ரோகிராம். 11 மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க. சேலையை திறக்கிறானா? ஆமா. சிலை எழுத்து பிழை. இதான் தமிழ் மொழி தெரியாதவன்லாம் வேண்டான்னு சொல்றது. அடுத்த ப்ரோகிராம். 1 மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்னய்யா
வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அத ஒழுங்கா சொல்றது. சைடுல எழுதிட்டேன். சைடுல எழுதுறீங்களோ? அடுத்த ப்ரோக்ராம். இதுல உட்காருங்க. இருக்கட்டும். என்னய்யா? ஒரு பொண்ணு. அப்படியா? பொண்ணு வந்திருக்கு. கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிட்டு தானே இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஓ இஷ்டம், நீ நெல்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார் அப்ளிகேஷன் காப்பி. அப்ளிகேஷன் காஃபி. ஓ, என்னம்மா ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க. எல்லாம் எழுதியிருக்க. ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஓகர். ஓகே சார். செக்ரட்டரி, என்னங்க? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது. ஆமா. விவசாயங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947ல இது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு. வயித்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன். இனிமேல நமக்கு புள்ள பெற போகுது. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. வாங்கப்பா, மாடிக்கு போலாம். சாப்பிட வாங்களேன். சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. 1947 பஞ்சாப்ல. பேசாம போங்க. ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். எப்படியாவது அமைத்திர வேண்டியதான். எவனோ வெளிநாட்டுக்காரன் போல் இருக்கு. அவங்கிட்ட பேசி பணத்தை அமுத்திர வேண்டியதுதான். பணத்தை கறந்துருவீங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷை தட் இஸ் சைனா மொழி. அடடட, உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்தாங்க உங்க கார் சாவி. என் கார் சாவியே தான். காணாம போன கார் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? போலீஸ்க்கு போன் பண்றேன். அவசரப்படாதீங்க. எவனோ ஒரு பொறுக்கி பையன் உங்க காரை இன்னொருத்தங்கிட்ட விற்க பார்த்தான். அது உங்க கார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட அடிச்சு புடிச்சு இந்த காரை கொண்டாந்துட்டேன். கட்டாபட்டா சோராச்ச மழை ஊத்தியலாம், பிள்ளையாக்குற சிலி ஊத்தியாவா? இப்ப என்ன சொன்னீங்க? ஜெர்மன் பாஷையில நன்றி சொன்னேன். நீங்க ஜெர்மனுக்கு எல்லாம் போனது இல்லையா? நான் அங்க மட்டும் போல. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். அப்பா, காணாம போன நம்ம கார் கிடைச்சிருச்சா? ஆமாமா, அத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர்தான். இவரா? இது யாரு? உங்க பொண்ணா? ஆமா. இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? அது அவங்க அம்மா ஜாட. எப்பா, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அப்பா, காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? பரிசு தானே, கொடுத்துட்டா போச்சு. தம்பி, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன என்னப்பா இதெல்லாம்? இதாம்மா செலவில்லாம சிக்கனமா கொடுக்கறது. ரொம்ப நல்லா இருக்கு. எது? மொத்தம். நான் நல்ல வேலை. அப்ப நான் வரட்டுமா? நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். அப்பா, நான் போய் அவரை வழி அனுப்பிச்சு வரேன். சரிம்மா. தம்பி, போறதுதான் போறீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல போயிட்டாங்களா? இதுக்கு முன்னால நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசிருப்பான் போட்டு இருக்கு. அதான் பொறுக்காம போயிட்டாங்க. வணக்கம். வணக்கம். யாரு? இந்த கும்பட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, என்கிட்ட தான் பார்த்திருப்பீங்க. அடடே புண்ணிய கோடி. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? செக்ரட்டரி, இன்னும் 2 நாள் ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. அதுக்காக உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம். பொண்ணுக்கு பிறந்த நாளா? 2-3 மாசத்துக்கு முன்னதானே கொண்டாடதான் நினைப்பு. இன்விடேஷன் கூட பார்த்தேனே. வக்கீல் சார், மாசம் மாசம் பிறந்த நாள் கொண்டாட கூடாதா? அவ்வளவு ஏன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும். இடையிடையே கவர்மெண்ட் கவுந்து மாசம் மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா?
ஜனங்க ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு. ஆமா, என்ன சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? நான் அரசியல்வாதி, அப்படித்தான் பேசணும். அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. நான் அவசியம் வந்துடுறேன். இதே மாதிரிதான் 1947 புண்ணியகொடி, நான் அவசியம் பத்தேக்கு வந்துடுறேன். செக்ரட்டரி இந்தாங்க இன்விடேஷனா? வெரி குட், ரொம்ப நன்றி. இன்விடேஷனை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக 10 அடிச்சேன். பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா? அதுவும் சரிதான். வக்கீல் சார், அன்பளிப்பா குத்து வழக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்? அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறோம், அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? புண்ணியகொடி, உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன். புரியுது, போங்கன்னு சொல்றீங்க. வர்றேன். வக்கீல் சார், வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல, அதையே நான் பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன். அடாடா, இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, கற்பூர மாதிரி. அந்த வாசனை எல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது? ஹலோ ஹலோ. ஏய், அதை அப்படி ஆட்ட கூடாது. அது என்ன கிளுகிளுப்பா? அது கிஃப்ட் பாக்ஸ். இல்ல, பொட்டி பெருசா இருக்கு, உள்ள சத்தம் சின்னதா வருது. அது உள்ள டைம் பாம் வச்சிருக்கேன். ஏய், ஒரு பேஜ் சொன்ன டைம் பீஸ் வச்சிருக்கேன். இது எடுத்துக்கங்க. கொஞ்சமா எடுத்துக்கங்க, மத்தவங்க எடுக்க வேண்டாமா? எடுக்கக்கூடாதா? நான் அங்க போய் உட்கார்றேன். எங்க வேணாலும் உட்காருங்க. பாக்குறதுக்கு எம்ஆர் ராதா மாதிரியே இல்ல? அப்படியேதான் இருக்கு. நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டடம் கட்டணும். அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டாந்து கொட்டுறேன். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க, இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திரன் வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா? இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி, சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங், 4 ரீ ரெக்கார்டிங், படு பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்னதாங்க செய்யறது? என்ன செய்யறதா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லன்னு தோல் கிளப்பிடுறேன். இப்போது ரத்த கண்ணீர் நாடகம் நடைபெறும். ஹலோ ஹலோ. ஒயிட் டிலே மிஸ்டர் மோகன். என்ன செய்ய சொல்றேன்? ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அனுப்புறோம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ். யார் யார்கிட்ட கஞ்சா இருக்கு, யார் யார்கிட்ட அபின் இருக்குன்னு. தம்பி யாரு? மோகன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. I know you respect to such type of people. இது மாதிரி ஜனங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. யார் இவன்? அவர் யார் தெரியுமா? யாரு? உனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார். நீ நாரு? ஆமா. ஆமா நாரு. ஆமா. Sorry, Mr. Pillai. தமிழ்நாட்டுல சட்டை இல்லாம இருந்த அடையாளமே தெரியல. 1 2 3 பேக் 4 5. என்ன Mr. Pillai? அடிமட்டுக்கு சூடு போட்ட மாதிரி உடம்புற ஒரே கோடா இருக்குது. தம்பி, இது விபூதி பட்டை. வாட் பட்டை? இது என்ன கோட்டை? இது உத்திராட்ச கொட்டை. ஊத்தி ராட்ச கோட்டை. ஆமா. அது எங்க வேஸ்டா தொங்குது. இதுக்குள்ள வந்து கடவுள் இருக்குது. இதுக்குள்ள கடவுள்? ஓ மை காட். ஏன் இந்த போலீஸ் ஒண்ணும் கண்டுபிடிக்கல? அவன் 2000 வருஷமா கடவுள் எங்க எங்கன்னு கேட்டே செத்து போயாச்சு. இவன் என்னடா வேஸ்டா கோட்டை உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ் காந்தா, ப்ரொடியூசர்ல உட்லண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்காங்க. குயிக்கா பிரபலம். ஓகே. ராமா, ராமா. என்ன மகச்சி? நான் ப்ரொடியூசர் பாத்துட்டு வந்துறேன். இந்த சைன் கஞ்சி ஊத்து. அடே பாவே, நான் கஞ்சிக்கு கதறுகிறேன், இவள் கொஞ்சம் குலாவ போகிறாளா? ஷட் அப். அடி தேவடியார் பெற்றெடுத்த திருமகளே, போடியம்மா போ. நான் புழு புலத்தை சாகிறேன், நீ குழு குலத்தை திரிகிறாயா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமா. இது நரிகள் நடமாடும் உலகமடா ராமா. ஆமா. உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னாடா ராமா. ஆமா. ஆனா இது மாதிரி ஜாதி இருக்கவே கூடாதுடா ராமா. ஆமா. தமிழ் ஆமா போடதாண்டா லாயக்கு. ராமா. என்ன துரை? துரை துரைன்னு சொல்லாதடா ராமா. நீ தானே கூப்பிட சொன்ன? சொன்னேன், தப்புதான் சொன்ன. நேரம் சரியில்லை போல இருக்கு. இப்ப கலர்ல தாண்டா வெள்ளையா துறையா மாறிக்கிட்டே வரேன். வெளியேற வெளியேறன்னு சொன்னதுக்கு பிறகு நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன் சாம்பிள். ராவா, ஒரு சிகரெட் பிடிச்சு ராவா, ஒரு சிகரெட் சாப்பிடுற ராவா.
நல்லா இருக்கிற நானே ஒரு பீடி இல்லாம சிரமப்படுறேன், உனக்கு சிகரெட்டா? பேசாம விழுந்து கடை. நேத்து ஒரு சிகரெட் பிடிச்சு எங்கேயோ போட்டேனே, அது ஒரு கூட்டி குப்பையில தள்ளியிருப்பாங்களா? நம்ம நாட்டுல எங்க கூட்டுறான், அதையும் சேர்த்து ஒரு டம் அடிச்சிருப்பாங்க. யோக்கிய பயலுக. அதோ 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 அங்க இருக்கிற சிகரெட் ராவா, எந்திரிச்சு நடக்க முடியலடா ராவா. ஆபத்தான நேரத்துல தமிழ உதவிக்கு வர மாட்டாங்களே, நானே எடுக்கணுவா ஒளியிலேயே. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொன்னாங்க. சும்மா சொல்லடா அப்பா, அனுபவம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுக்கும் ஒரு துண்டு நாளைக்கு தம் அடிக்க எடுத்து வச்சுக்குவோம். காந்தாவிடமிருந்து அனுபவித்து சுகத்தை விட சொரித சுகம் மழல சுகம் ஓவரா போனா எரியும் போல இருக்கு. ராவா ராவா என்ன தோற? ஓவரா சொரிஞ்சிட்டேன். ரத்த வருகிறா பஞ்சு இருந்தா குடுறா ராவா. பஞ்சியும் கிடையாது கஞ்சியும் கிடையாது, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பேசாம விழுந்து கடை. அட வாவிகளா, மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டே ரெண்டு தாண்டா. மானத்தை மறைக்க பஞ்சி, பசியை போக்க கஞ்சி. அதுவே இல்லைன்னு சொல்றீடா இந்த நாட்டுல. டாய் ஏண்டா, பஞ்சி என்ன 2000 ரூபாவா இல்ல 1000 ரூபாவா? கால்னாவா அரைனாவா முக்கால்னாவா? போடா. இந்தாப்பா 10 பைசா, பாக்கி 9 பைசா கொடு. பாக்கி 9 பைசாவா? இந்த 50 பைசா இதை நீ வச்சு பொழைச்சுக்க. தேங்க்ஸ் பா. அதையும் வாங்கிட்டு போயிட்டா, பேண்ட் போட்டு பிச்சை எடுக்கிறான் போல் இருக்கு. ஐயோ, இவர் கொடுப்பாரு. யாரு இவன்? தெரியுதா உனக்கு? இவன் எங்க பார்த்த ஞாபகம் இருக்கே. இவன் பழைய அரசியல்வாதி. ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கெல்லாம் வேணும். எப்படி இவன் நிலைமை? அரசியல்வாதியா? தேர்தலுக்கு நான் ஓட்டே போட்டதில்ல. இவன் என்ன மாதிரியே இருக்கானே. நீ கூட எல்லாட்டுமே இருக்கிறேப்பா. என் அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? எங்க அப்பா மேலே எனக்கு அதே சந்தேகம் தான்ப்பா. இவனை கூட்டிக்கிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். என் கூட வந்துடுறியா? 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பு கொடுப்பியா? கவலையே படாத. அப்ப சரி வர்றேன். எப்படி இந்த வீட பாத்தியா? என்ன நைனா, இம்மா பெரிய வீட்டுக்குள்ள எதுக்கு நைட்டாந்த? சொல்லு நைனா. நைனா நைனான்னு கூப்பிடாத. பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. இனிமே நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வேளை சோறு போடுறேன், மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன். ஏசி ரூம்ல தங்கிக்க. 1000 தான் இருந்தாலும் 5 வீட்டு சோற ஒன்னா கலக்கி குடிச்சிட்டு அப்படியே கூவாத்து பக்கம் படுத்தா என்ன ஜோரா தூக்கம் வரும். நாட்டம் முடிச்ச உங்களை திருத்தவே முடியாது. ஆமா, இன்னத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற, பணம் தர்ற? இந்த பாரு, நான் ஒரு அரசியல்வாதி. இத நீ சொல்ல வேண்டாம், உன் துண்டுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம், நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேக்குறீங்க. நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்த பிச்சைக்காரன் ஆயிட்டியா? இவ்வளவு விவரமா பேசுற? இந்த பாரு, எனக்கு மாசம் மாசம் பாராட்டு விழா, பொன்னாட, பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அத நான் போய் வாங்கிக்குவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உண்ணாவிரதம், ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கணும். அப்பதான் ஜனங்க என் மேல அனுதாபப்படுவாங்க. நல்லா இருக்குப்பா கதை. அடி வாங்குறது நாங்க, கொள்ளை அடிக்கிறதா நீங்களா? அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன். சும்மா பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது, கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா. வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே, உங்களை திருத்தவே முடியாது. சரிப்பா, நான் இப்படியே பட்டேன். நன்றி. முதல்ல குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு. என்னது குளிச்சுட்டா? வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றிய? சொன்னா கேளுக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன். நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன போடா கண்ணா? எப்படியோ என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்ல.
போராட்டம் உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன். என்ன ஆச்சா? யார் நீ? எப்பவும் தண்ணி போடத்தான் தடுமாறுவீங்க, தண்ணியில விழுந்ததும் தடுமாறுறீங்களே. நான் தான் உங்க சம்சாரம். உட்காருங்க. ஓ, இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் போல் இருக்கு. பேசாம உட்காருங்க, நான் சோப்பிட்டு விடுறேன். உங்க முதுகுல 3 மச்சம் இருந்துச்சு, 2 மச்சம் தான் இருக்கு, 1 மச்சத்தை காணோம். வெயில்ல உதிர்ந்துருச்சு. நீ விளையாடுங்களா? வெயில இலதான் உதிரும், மச்சம் கூடவா உதிரும்? இந்த வருஷத்துல இருந்து மச்சமும் உதிருதே. சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. எனக்கு டிஃபன் வேண்டாம். 10 விட்டு சோறும் 5 விட்டு குழம்பும் எடுத்து வையே. ஒரு அமுத்துறேன். 10 விட்டு சோறு 5 விட்டு குழம்பா? என்ன சொல்றீங்க? ஒரு கேலிதான். ரொம்ப குறும்புதான் போய். பிச்சைக்காரனுக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன்? ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடின்னு கலந்துக்கிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். என்னங்க இது? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா? இனிமே கலந்துக்குவேன். ஏன்னா அவன் இருக்கானே. எவன்? உன்ன சொல்லலையா? யோ, தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. போய்கிட்டே இரு. ஒரே குழப்பமா இருக்கே. அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீல்ல, அப்படித்தான் இருக்கும். என்னங்க, முதல்ல டிஃபன் சாப்பிடுவாங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை வாட்டி குளிப்பீங்க? இப்பதானே குளிச்சீங்க. இப்பதான் குளிச்சனா? எப்பன்னு நினைவில்லையே. மறந்துட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு உடம்பு தேய்ச்சி விடும்போது 3 மச்சம் இருந்துச்சே, 1 மச்சத்தை காணமேன்னு கேட்டேன். காத்துல உதிர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பய பாத்ரூமுக்குள்ளே பூந்துட்டானே. முதுகு மட்டும் தானே தேய்ச்சி விட்டேன். வாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டானே. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். நீ முன்னாலே போயிட்டு, நான் பின்னால வர்றேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி. மாட்டிக்கிட்டோமே. இப்பதான் மச்சம் உதிர்ந்துச்சுன்னா இப்படியே விட்டு வச்சா